வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2980 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்க க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் என்ன நினச்சிருந்தோம் அப்படின்னா 3060 பக்கமாக மார்க்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுலேருந்து செல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு கரெக்ஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மேலே போக ஆரம்பித்தது. ஆனால் 3000 அப்படின்ற இடத்துல தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் சரிவை சந்தித்து 2960 வரைக்கும் கீழே வந்து 2967 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய கரெக்ஷன் கொடுக்கல. ஆனால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் மறுபடியும் 3000 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. மறுபடியும் ஒரு கரெக்ஷனை எதிர்பார்த்துட்ருக்குறோம். அந்த கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லப்படுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஒன்று கரெக்டாக பெர்ஃபெக்டாக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயமா அமையுது. ப்ராஃபிட் ஒரு 30-40 பாயிண்ட் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ண இடத்துலையும் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அதை நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது இல்லை, கொஞ்சம் அது ரிஸ்க்காக தெரிகிற காரணத்தினால. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்ட்டு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.